சிஎஸ்ஐ டிஏ பயனாளிகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இன்றைய தினத்தில் ஒரு முக்கிய சம்பவங்களோடு முக்கிய செய்தியோடு உங்களை சந்திப்பதிலும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் உறக்க சொல்வதில் நம்முடைய சிஎஸ்ஐ டிஏ பயனாளிகள் நலச்சங்கமானது முதன்மை பெற்று வருகிறது என்பதை அனைவரும் அறிவீர்கள். இந்த நாளிலும் இந்த செய்தி பார்த்திங்கன்னா, நம்ம சொல்ல போகிற விஷயங்கள் ஒரு அதிர்ச்சியாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். திருச்சபை மக்கள் எல்லாம் நாம் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறோம் என்பதை இந்த காணொளி மூலம், இந்த பதிவின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த நாளிலும் அன்பானவர்களே, சிஎஸ்ஐ டிஏ கம்பெனியின் கோவை கிளையின் உபக்கிளையான ஈரோடு கேகே நகர் தேவாலயத்தை குறித்து தான் நாம் இந்த சம்பவங்களை பேசப் போகிறோம். ஏன் இந்த நாட்டில் இதை பேசுகிறேன்னு சொன்னால், மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஒரு ஆயர் திருச்சபையில் எப்படி இருக்கணுங்கிறத மறந்து, திருச்சபையை நாசுக்காக நம்பகத்தன்மையோட மக்களை ஏமாற்றி இதை எப்படி கையில் எடுக்கலாங்கிற அந்த தோரணையில் இந்த ஆலயத்தை ஏமாற்றி வருகிற, சுரண்டி வருகிற, இதை வைத்து மிகப்பெரிய அளவில் ஒரு மோசடி செய்து வருகிற ஒரு ஆயரை குறித்து தான் நாம் இந்த பதிவு. ஆயருக்கு துணையாக நிற்கிற கமிட்டி என்கிற பெயரில் நிற்கிற கூட்டாளிகளையும் குறித்து தான் இதில் பதிவு. இந்த கேகே நகர் தேவாலயம் சிஎஸ்ஐ ரோசேட்டா ஜான் பிரப் மெமோரியல் சர்ச். இந்த சர்ச்சு குறித்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சிஎஸ்ஐ டிஏ கம்பெனி கோவை கிளையில் உபக்கிளையான ஈரோட்டில் தான் இருக்குது. ஆனால் இவங்க கொடுத்துருக்கிற போலி ஆவணங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரோடு சேலம் டைசிஸ் ரெவரண்ட் டாக்டர் டி சந்திரசேகரன் மாடரேட்டர் கமிஷனரியா? ஆட இந்த இந்த ஏமாத்து பயல்களுக்கு, இந்த திருடர்கள் கூட்டத்துக்கு எப்படியெல்லாம் மக்களை சொல்லி ஏமாற்றணும், எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு நம்பகத்தன்மையை கொண்டு வரணுங்கிறது எவ்வளோ நாசுக்காக இருக்காங்கிறது இந்த காணொலியில் சாட்சியாக இருக்கும். ஆதாரங்களோடு நம்ம பேசுகிறோம். சிஎஸ்ஐ டிஏ கம்பெனிக்கு ரெஜிஸ்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் சிஎஸ்ஐக்கு எங்கே ரெஜிஸ்டர் இருக்குது, சொத்துக்கள் இருக்குது, இதுக்கு தலைவர்கள் இருக்காங்க, இதுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்குதா, சிஎஸ்ஐக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லி நாம் கேட்குறோம். ஒரு எவிடன்ஸ் உங்களால் கொடுக்க முடியாது. ஏன் இந்த பதிவு போடுறோன்னா, இந்த கேகே நகர் தேவாலயத்தை குறித்து 1.5 கோடி ரூபாய் கடந்த 2 வருடங்களில் நடந்த சம்பவம். 1.5 கோடி ரூபாய் மோசடி நடந்ததாக நமக்கு தகவல் வருது. இந்த தகவலின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட ஆயர்களை கேட்கணும், சம்பந்தப்பட்ட நபர்களை கேட்கணும். ஏன்னா ஒரு தரப்பை நம்ம பேசக்கூடாதுங்கிறதுனால 2 தரப்பையும் நம்ம கூப்பிட்டு கேட்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், மதியானம் ஃபோன் பண்ணுறோம். ஆயருக்கு ஃபோன் பண்ணுறோம். ஆயர் ஃபோன் எடுக்கலை. அப்புறம் கமிட்டியில் பொருளாளருக்கு ஃபோன் பண்ணுறோம். பொருளாளர் மேடம் இருக்காங்க. அந்த மேடத்துக்கு கூப்பிடும்போது சகோதரி இருக்காங்க. அந்த சகோதரிக்கு கூப்பிடும்போது என் பேரை சொன்னபோது நான் சொன்னேன், அம்மா நான் ஜெயக்குமார் ஜெயபால் பேசுகிறேங்கம்மா, இப்படி உங்கள் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்துருக்குது, நீங்கள் என்ன பதில் சொல்லுறீங்கன்னு கேட்குறேன். அதுக்கு அவங்க அப்படி திணறாங்க. ஏன்னா பக்கத்தில் ஆயர் இருக்கிறாரு. திணறிட்டு இந்த ஆயர் என்ன பண்ணுறாரு, ஃபோனை வாங்கிட்டு என்ன பேசுகிறாரு, இந்த சர்ச்சை குறித்து கேள்வி கேட்குறதுக்கு உனக்கு ரைட்ஸு கிடையாது, உனக்கு அதிகாரம் கிடையாதுங்கிறாரு. இதே போல் நம்ம நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு. நம்ம நண்பர்னால் நம்மளுடைய இயக்கத்துடைய, நம்முடைய சங்கத்துடைய ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர்னு வைங்க. ஈரோடு மாவட்டத்துடைய பொறுப்பாளர் அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம சகோதரரை கூப்பிட்டு கேட்குறாரு, ஐயா உங்கள் மேலே இப்படி ஒரு அலிகேஷன் சொல்கிறாங்க, உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் அதை நம்ம சரி பண்ணிக்கணும்ல, என்னங்கய்யா அது இப்படி நான் சொல்கிறாங்களே உண்மையானு கேட்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, என்னுடைய ஆலயத்தை பற்றி கேட்குறதுக்கு நீ யார், உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது, உனக்கு இல்லை கேட்குறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது,
ஏன் சபையில் வந்து எங்களுக்கு கமிட்டி இருக்கிறாங்க, எங்களுக்கு எல்லாமே இருக்கிறாங்க, எங்களுக்கு கமிஷனர் இது என்ன மாடரேட்டர் இருக்கிறாரு, பிஷப் இருக்கிறாருன்னு சொல்கிறாரு. சொல்லி மிரட்டும் குரலில் மிரட்டும் தொனியில் பேசுகிறாரு. இந்த இந்த மிரட்டும் தொனியில் பேசுகிற இந்த நயவஞ்சகன், இந்த நயங்காட்டி மக்களை ஏமாற்றுகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, இந்த ராசா தான், இந்த மன்மத ராசா தான். இவர் ஆயராக இருக்கிறதுக்கு ஒரு துளி கூட தகுதி இல்லாத ஒரு நபர். பாருங்க, ஆயராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு நபர். ஆயர்னா என்னங்கிறதுக்கு தெரியாத ஒரு நபர். சிஎஸ்சின்னா என்ன, சிஎஸ்சிடிஏ கம்பெனியை குறித்தான தகவல்களும், ஊழியம் எப்படி செய்யணும், ஊழிய பாதைகள் என்ன, நம்ம என்ன உடன்படிக்கை செய்து கொண்டு இந்த ஊழிய பாதைக்கு வந்தோம், இதெல்லாம் மறந்து போய் ஒரு சிஎஸ்ஐ கம்பெனியுடைய சிஎஸ்ஐடிஏ கம்பெனியை மறைச்சி சிஎஸ்ஐ மாபியா கும்பலுடைய ஒரு சேர்மன் மாதிரி என்ன பண்ணுறாரு, இவர் செயல்படுறாரு. இந்த ஆலயத்தில் நடந்த மோசடிகளை குறித்து இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒரு சகோதரர் செல்வகுமார் என்பவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் லெட்ரு கொடுக்குறாரு. லெட்ரு கொடுக்குறதுக்கு கணக்கு வழக்கெல்லாம் 2.5 வருடமாக கணக்கு வழக்கெல்லாம் நீங்கள் சரியாக சப்மிட் பண்ணலங்கய்யா, கணக்கு வழக்கெல்லாம் நீங்கள் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அது நான் அந்த லெட்ரு கொடுத்ததுக்கு இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏன்னா இந்த சிஎஸ்ஐ தேவாலயத்துக்கு இவர் தான் வந்து ஓனர், சிஎஸ்ஐ கம்பெனிக்கு இவர் தான் ஓனர். யார்? ரெவரண்ட் டி ஜான் ரவிக்குமார். இந்த மன்மதராசா வேறு யாரும் இல்லை, டி ரான் ரவிக்குமார். இவர் இன்னைக்கு இந்த சம்பவம் கேள்விப்பட்ட பிறகு இவர் நம்மகிட்ட பேசின விதங்களும் முறைகளும் சரியில்லாமல் தாந்தோணித்தனமாக அவர் பேசின விஷயங்களை கேட்கும்போது இவர் வந்து ஆயர் வேலைக்கு தகுதி இல்லாத ஒரு நபர், மோசடியான காரியங்களை செய்கிற நபருங்கிறது தெல்ல தெளிவாக நமக்கு தெரிய வருது. அனுப்புனர் இல்லை, அனுப்புதல். எப்படி பாருங்கள், அந்த லெட்டர் பேடில் அடிச்சிருக்காங்க. சிஎஸ்ஐ, இந்த சிஎஸ்ஐ ஈரோடு சேலம் டைசிஸ். கொஞ்சமாவது இந்த ஆளுக்கு அறிவு இருக்கா? ஒரு ஆயர் தானே, ஒரு படித்தவன் தானே. ஒரு படித்தவருக்கு வந்து சிஎஸ்ஐ ஈரோடு சேலம் டைசிஸ் இல்லைங்கிறது ஒரு தெல்ல தெளிவாக இருக்குது. நீதிமன்றம் கோர்ட்டு எல்லாம் என்ன பண்ண தடை பண்ணி வச்சுருக்கிறாங்க, மேல்முறையீடு நடந்துகிட்ருக்குது. அப்போது லெட்டர் பேட் அடித்து துணிகரமாக ஏமாத்துறாரு இவர், மக்களை ஏமாத்துறாரு. அதில் என்ன போட்டுக்காரன் பாருங்கள், ரெவரண்ட் கமிஷனரி வந்து சந்திரசேகரன் அம்மா, அவர் ரிட்டையர்ட் ஆகி போய் மாதக்கணக்காகுது பாருங்கள். சந்திரசேகர் தான் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார். இவங்க எப்படி லெட்டர் பேடை யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். திருச்சபை மக்களே, இந்த களவாணி கூட்டங்கள், இந்த திருட்டு கூட்டங்கள் வந்து நம்மளுடைய காணிக்கை பணங்களை சுரண்டி ஏமாற்றி இதை வந்து ஒரு தொழிலாக வச்சுருக்கிறாங்க. நம்ம தொண்டு நிறுவனத்தில் ஒரு பிஎஃப் மற்றும் சம்பளம் வாங்குகிற ஒரு சுவிசேஷ பணியாளர் இந்த ஜான் ரவிக்குமார். அதை மறந்துட்டு எந்த அளவுக்கு மோசடியான காரியங்களை செய்கிறார்கள் இந்த லெட்டரை சாட்சி. என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். ஜான் ரவிக்குமார் போதக சேகர தலைவர் மற்றும் போதக சேகர குழு உறுப்பினர்கள், சிஎஸ்ஐ ரோசட்டா ஜென் பிரப் நினைவாலயம், KK நகர், ஈரோடு. பெறுதல்: செல்வகுமார் திருமண்டல பேரவை உறுப்பினர் மற்றும் திருச்சபை உறுப்பினர்கள் சிலர், சிஎஸ்ஐ ரோசட்டா ஜென் பிரப் நினைவாலயம், KK நகர். வணக்கம். கடந்த 23/6/2024 அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆலய அலுவலகத்தில் தாங்களும் திருச்சபை உறுப்பினர் சிலரும் நமது ஆலயத்தின் வரவு செலவு கணக்குகள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று 34 பேர் கையொப்பமிட்ட ஒரு கடிதத்தை எனக்கும் கடித கமிட்டி உறுப்பினர்களுக்கும் தந்துள்ளீர்கள். 15 நாட்களுக்குள் இதற்கான பதிலை தர வேண்டும் என்கிற தங்களுடைய கோரிக்கையின்படி இப்பதிலை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். 4/7/2024 வியாழக்கிழமை சிஎஸ்ஐ ரொசட்டா ஜென் பிரப் நினைவாலயத்தில் நடைபெற்ற போதக சேகர குழுவில் கலந்தாலோசிக்கப்பட்டு அனைவராலும் எடுக்கப்பட்ட தீர்மானம்: நமது திருமண்டலத்தின் சட்டப்படி போதக சேகர பொருளாளர் அவர்கள் 3 மாதத்திற்கு ஒரு முறை வரவு செலவு தயார் செய்து அதை போதக சேகர குழு உறுப்பினர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அதன் பிறகு அந்த வரவு செலவு ஓராண்டுக்கு பிறகு திருமண்டல நியமிக்கின்ற ஆடிட்டரிடம் கணக்கு ஒப்படைக்க வேண்டும். ஆடிட்டிங் ரிப்போர்ட் வந்த பிறகு இதை திருமண்டலத்திற்கு செலுத்த வேண்டும் என்கிற விதியின் அடிப்படையிலேயே இந்த ஆலயம் தொடங்கப்பட்ட நாள் முதல் வரவு செலவு கணக்குகள் சமர்ப்பிக்கப்பட்டு வந்துள்ளது. அதன் அடிப்படையில் தற்பொழுது போதக சேகர பொருளாளராக இருக்கிற திருமதி
டி நிர்மலா அவர்கள் கடந்த 2022 செப்டம்பர் மாதம் போதக சேகர பொருளாளராக பொறுப்பேற்று கொண்ட நாள் முதற்கொண்டு 2024 மார்ச் வரை வரவு செலவு கணக்குகள் ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் ஒருமுறை போதக சேகர குழுவில் சமர்ப்பித்து வந்துள்ளார். போதக சேகர குழுவில் இது குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டு அனைத்து உறுப்பினர்களும் விவாதிக்கப்பட்ட பிறகு ஏகமனதாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. 2022-23 ஆண்டிற்கான வரவு செலவு கணக்குகள் முழுமையடைந்து திருமண்டலம் நியமித்த ஆடிட்டரிடம் ஒப்படைக்கப்பட்டு கணக்குகள் சரிபார்க்கப்பட்டு மேற்படி ஆடிட்டிங் ரிப்போர்ட்டை திருமண்டலம் நன்கு ஆய்வு செய்து எந்த திருத்தங்களும் இன்றி முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற தகவலும் இதன் மூலம் தெரியப்படுத்தப்படுகிறது. மேலும் வரவு செலவு கணக்குகள் திருமண்டல அனுமதியின்றி திருமண்டல சட்டப்படி வழங்க இயலாத நிலையில் தங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் திருமண்டலத்தை அணுகுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. தற்பொழுது 2023-2024 ஆண்டிற்கான வரவு செலவு கணக்குகள் தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு தணிக்கை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நடைமுறையில் இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண்டலத்தில் சட்டத்தின்படியே நமது ஆலயத்தின் வரவு செலவுகள் சரிபார்க்கப்பட்டு கமிட்டியின் முழு ஒப்புதலின் அடிப்படையிலேயே செயல்பட்டு வருகிறது என்பதையும் தங்களோடு இருக்கின்ற உறுப்பினர்களுக்கும் சிலருக்கும் இதன் வழியாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தங்களுக்கு தெரியப்படுத்துவது ஏதெனில் தங்களது கடிதத்தில் 34 பேர் கையொப்பமிட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறு கையொப்பமிட்ட நபரின் பெயர், விலாசம், சந்தாதாரர் எண் ஆகியவற்றை குறிப்பிடாத வரையில் அதனுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக இருப்பதும் போலியாக கையொப்பமிட்டு தங்களுடைய ஆலய நிர்வாகத்திற்கு எதிரான குழப்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் சட்டவிரோதமான பலன் அனுபவிக்க தாங்கள் எத்தனிப்பதாக நிர்வாகம் கருதுகிறது. தங்களுடைய மேற்படியான செயல் ஆலய சபையார் மத்தியில் குழப்பத்தையும் பிரிவினைகளை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் கமிட்டியிலும் குழப்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் தாங்கள் சுயலாபம் செயல்பாடுகளை கூறுவதோடு இதோடு தாங்கள் நிறுத்திக் கொள்ளுமாறும் உறுப்பினர்களுக்கு அடிப்படை உரிமை, கடமை, பொறுப்புணர்வு ஆகியவற்றை உணர்ந்து திருச்சபை வளர்ச்சிக்குரிய ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஒத்துழைக்குமாறும் தங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. எனவே தாங்கள் இனிவரும் நாட்களில் ஆயரோடும் கமிட்டியோடும் இணைந்து திருச்சபையின் வளர்ச்சி பணிகளுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து திருச்சபையில் நற்பெயருக்கு இனி வருகின்ற நாட்களிலே களங்கம் ஏற்படாத வகையில் அதற்குரிய செயல்பாடுகளில் பங்கேற்குமாறு அதற்குரிய நற்செயல்களை செய்யுமாறும் இதன் வழியாக கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு ஜான் ரவிக்குமார், போதக சேகர தலைவர், சேர்மன். சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. ஏன்னா சிஎஸ்ஐடிஏங்கிறது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி தொண்டு நிறுவனம், தொண்டு செய்வதற்காக, மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக நிறுவப்பட்டது. அந்த கம்பெனியில் பிஎஃப் மற்றும் சம்பளம் வாங்குகிற ஒரு சுவிசேஷ பணியாளர் தான் இந்த ஜான் ரவிக்குமார். இவர் இதில் என்ன கேள்வி கேட்டுக்கிறாங்க, என்ன முடிவு எடுத்துருக்காருன்னு பாருங்க. இந்த மன்மதராசான்னு இதுக்குள்ள விளக்கம் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் பாருங்க. இவர் எதில் மன்மதராசான்னு இந்த கடிதத்துடைய நோக்கம் என்ன, இவர் கொடுத்துருக்க நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரும் கணக்கு கேட்கக்கூடாது. சகோதரி நிர்மலா அவர்கள் 3 மாதத்திற்கு ஒருக்க என்ன பண்ணுறாங்க, முறையாக கணக்கெல்லாம் சப்மிட் பண்ணுறாங்க, ஆடிட்டிங் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது திருச்சபை மக்கள் இது குறித்தான விளக்கங்கள் கேட்கும்போது ஏன் அவர் சரியான பதில் கொடுக்கல, சரியான பதிலை சொல்லலை, இப்படி ஒரு லெட்டரை அனுப்பி என்ன பண்ணுறாங்க, மிரட்டி பார்க்குறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா இவர் சேர்மனுங்கிறாரு ஒரு கம்பெனியில். இவர் எப்படி சேர்மன் ஆக முடியும்? இவர் சுவிசேஷ பணியாளருங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்க, அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க சுவிசேஷ பணியாளர். இது என்ன சொல்லுன்னே தெரில. ஏன்னா எனக்கு அவ்வளோ கோபம் வருது. இவர் செய்கிற சேட்டைகளை பார்க்கும்போது, தாந்தொன்னித்தனமாக இவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் பார்க்கும்போது, நான் தான் ராஜா, நானே மந்திரி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு. இது பார்த்தீங்க இல்லையா, இந்த மன்மதராசாவை, இந்த மன்மத குஞ்சு தான் இந்த வேலையை செய்கிறது. சபை மக்களுக்கு கேட்குறதுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது. இது கமிட்டி தான் கேட்கணும். ஜான் ரவிக்குமார்
இது உங்களுக்கு தான் இந்த பதிவு. இது கமிட்டி தான் கேட்கணும். எனக்கு தான் அதிகாரம் இருக்குது. ஏன் சபையை பற்றி கேட்குறதுக்கு இவன் யார், இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குங்கிறது நீங்கள் கேள்வி கேட்டீங்க இல்லையா? தென்னிந்திய திருச்சபை 24 திருமண்டலங்களும் இருக்குது. 24 டயசிஸ், 24 திருமண்டலங்கள் இருக்குது. இந்த 24 திருமண்டலங்களிலும் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபை மக்களுக்கும், கடைக்கூடி இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் கேட்கிறதற்கான அதிகாரங்கள் இருக்கிறது. ஏனென்றால் அனைவரும் சிஎஸ்ஐடி கம்பெனிக்கு சபைகள் மூலமாக சந்தா செலுத்தி வருகிறோம். உங்களை போன்ற அயோக்கியர்களாலும் திருடர்களாலும் சிஎஸ்ஐடி கம்பெனி வரலாறுகளை மறைத்து சிஎஸ்ஐக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது என்பதை சொல்லி ஏமாற்றி வருகிற மாபியா கும்பலோடு நீங்களும் பயணிக்கிறதால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? தென்னிந்திய திருச்சபையிலே சேர்மன் என்கிற போஸ்ட்டுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஈரோடு சேலம் டயசிஸ் சொல்லி நீங்கள் எப்படி இந்த லெட்டர் பேடை எப்படி போலியோ அடித்து மக்களை ஏமாத்துவீங்க? திருச்சபை மக்கள், கே நகர் திருச்சபை மக்கள் என்ன முட்டாள்கள் நினைச்சிங்களா? 600 குடும்பங்கள் இருக்கிறது. 600 குடும்பங்களுடைய அந்த சபையில் நடக்கிற வரலாறுகளை எல்லாம் நாம் பேசணும்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் மோசடி நடந்திருக்குது. நீங்கள் எங்கே இருந்திருக்கீங்க? ஆத்தூர் திருச்சபையில் இருந்திருக்கிறீங்க. ஆத்தூரில் எங்கே என்ன பண்ணியிருக்காங்கள? அடித்து தானே விரட்டி இருக்கிறாங்க. அங்கேருந்து துரத்தி அடிச்சிருக்கிறாங்க. ஆத்தூரில் நீங்கள் பண்ணின அநியாயங்களும் அட்டுழியங்களும் ஒவ்வொன்றா சொல்லணுமா? நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அதில் இதெல்லாம் பதில் சொல்கிறேன். அராஜகம் இல்லையா? திருச்சபை மக்கள் உங்களுக்கு வந்து அடிமைகள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? கையவர்களாக இருந்துக்கிட்டு கடவுளுக்கு பயம் இல்லாமல் துணிகரமான அக்கிரமங்களும் அநியாயங்களையும் செஞ்சுக்கிட்டு திருச்சபை மக்கள் கேள்வி கேட்டு அவங்கள மிரட்டிக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன் என்ன மீறி என்ன நடக்குங்கிறது. நீங்கள் என்ன இது தென்னிந்திய திருச்சபை என்ன உங்களுடைய சொந்த ப்ராப்பர்ட்டியா? ஒட்டுமொத்த திருச்சபை மக்களுடைய ப்ராப்பர்ட்டி. நீங்கள் இதில் வந்து வேலை செய்கிற ஒரு சுவிசேஷ பணியாளர். உங்களுக்கு என்ன கம்பெனி சட்டப்படி நீங்கள் சம்பளம் வாங்குற ஒரு சுவிசேஷ பணியாளர். நீங்கள் பிஎஃப் வாங்கலையா? இஎஸ்ஐ நீங்கள் வாங்கலையா? இந்த சம்பளம் யார் தர உங்களுக்கு? திருச்சபை மக்கள் போடுற அந்நாடு அவங்களுடைய காணிக்கைகளை கஞ்ச கூலம் குடிச்சு என்ன கஷ்டப்பட்டு கொண்டு சம்பாதித்ததில் ஒரு பங்கை கொண்டு என்ன பண்ணுறாங்க? உங்களுக்கு காணிக்கையை கொடுத்து உங்களை வாழ வைக்கிறாங்க. அப்படி வாழ வைக்கிற மக்களை ஏறி மிதித்து அவங்கள மிரட்டி நசுக்கி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்து ஸ்லேட்டர் நகர் வந்தீங்க. ஸ்லேட்டர் நகரில் என்னென்ன ஊழல், என்னென்ன சில்லறத்தனமான வேலையில் செஞ்சீங்க? ஸ்லேட்டர் நகரில் அதுக்குள்ள ரெக்கார்டு இருக்குது. ஆத்தூர் சர்ச்சில், ஸ்லேட்டர் நகரில் 2 வருஷமாக ஒரு சர்ச்சில் காணிக்கை கொடுத்த கணக்கு. உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவுங்கிறதே காக்கல. படித்தவங்க தான் நீங்கள்லாம். வேதத்தில் இப்படி தான் சொல்லியிருக்குதா? கள்ள கணக்கு இது எழுது, கள்ள தராசா இருக்குன்னு சொல்லி, கள்ள தராசா இருக்காதுன்னு சொல்லி ஆண்டவர் கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது வேதம் சொல்லி தருது. ஒரு சுவிசேஷகன், மக்களுக்கு நல்ல வார்த்தையில் சொல்கிறவன், நல்ல முன்னோடியாக இருக்க வேண்டிய ஒரு நபர் எந்த அளவுக்கு மோசடியான வேலையில் செய்கிறீங்க? 2.5 வருஷமாக ஒரு சபை மக்களுக்கு கணக்கு கொடுக்காம என்ன கே நகர் ஆலயம் உங்களுடைய குடும்ப ப்ராப்பர்ட்டியா இல்லை உங்கள் சொந்த ப்ராப்பர்ட்டியா? நீங்கள் அந்த சபைக்கு வேலைக்கு வந்த வேலைக்காரன் தானே. ஏன் உங்களால் கணக்கு சொல்ல முடியல? அப்போ மக்கள் கேட்டால் கணக்கு சொல்ல முடியும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முறைகேடு நடத்துறீங்க. அங்கே 1.5 கோடி ரூபா, 2 வருஷத்தில் 1.5 கோடி ரூபா முறைகேடு நடந்திருக்குது. ஆதாரபூர்வமாக நான் நிரூபிக்கிறேன். காங்கிரீட்டை ஒடுக்குறேன்னு சொல்லி காங்கிரீட்டில் என்ன எவ்வளோ மோசடி பண்ணீங்க? காங்கிரீட் பண்ணதில் மோசடி. ஆஃபீஸ் கட்டி லெட்டின் பாத்ரூம் அதில் மோசடி. கேவலமாக இருக்க. விபிஎஸ் காணிக்கை கவரே சுருட்டி 1000 ரொம்ப வேதனையாக இருக்குது. 1000 இது உங்களுக்கான. நீங்கள் நல்லா கேளுங்க. ஒரு சபையில் வந்து தாயும் தகப்பனுமா இருந்து மந்தைகளில் மேய்க்க வேண்டிய நீங்கள் பிபிஎஸ்க்கு சின்ன குழந்தைங்க, பச்சை பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பிள்ளைங்க கொண்டு கொடுக்குற காணிக்கை, அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்பாங்க. இதான் அவங்களோட தேவைகளுக்கு பெற்றோர்கள் கொடுத்த காணிக்கைகளை கொண்டு என்ன பண்ணியிருக்காங்க? பிபிஎஸ்க்குன்னு சொல்லி மினி குழந்தைகளுக்கு அது பயன்படட்டும், அந்த பிள்ளைகளை பயன்படுத்தணும் போனால் விபிஎஸ் கவர் காணிக்கை அப்படி கொண்டு போய் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. சூரிட்டி பீரோவில் கொண்டு வச்சுருக்கிறீங்க.
வெக்கமா இல்லை உங்களுக்கு? கேவலமா இல்லை? இதெல்லாம் ஒரு பொழப்பு உங்களுக்கு? இதில் கேட்டால் உனக்கு கேட்க என்ன அதிகாரம் இருக்குங்கிறது? சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் நலச்சங்கம் இந்த மாதிரி அக்கிரமங்கள் நடக்கிற இடத்துக்கு எங்கே இருந்தாலும் இது பயணிக்கும். அது யாராக இருந்தாலும் களை எடுக்கும், முகத்திரைகளை கிழிக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஒரு 1000 மணி எப்படி இருக்கணுங்கிறது அந்த தன்மை கூட தெரியாமல் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு மாதம் சம்பளம் எவ்வளோ? திருச்செவி மக்கள் காசுலேருந்து உங்களுக்கு 8000 ரூபா. உங்களுக்கு எதுக்கு அலவன்ஸ் கொடுக்கணும்? 1000க்கு என்ன சும்மா வேலை செய்கிறாரு? 60,000 ரூபா சம்பளம், 50,000 ரூபா சம்பளம், 8,000 ரூபா அவருக்கு வீட்டு வாடகை, 2,000 ரூபா டீ அலவன்ஸ். கேவலமாக தெரியல? கொஞ்சம் வெக்கப்படணும். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நீங்கள் மாதத்துக்கு 4 நாள் 2 மணி நேரம், 2 4 மணி நேரம், ஒரு மாதத்துக்கு 4 வாரத்துக்கு அதிகபட்சம் எத்தனை மணி நேரம் வேலை செய்றீங்க? சபையில் ஆராதனை நடத்துறீங்க. வாரம் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் மெசேஜ் கொடுக்குறீங்க, சபை நடத்துறீங்க. மாதத்துக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒர்க்கே பண்ணுறீங்க. ஒரு சம்பளம் அளவில் 50,000 ரூபா சம்பளம், திருச்சபை மக்களுடைய காணிக்கை பணம். இது போக வீடுகளுக்கு ஆராதனைகளுக்கு போனாலும், மரண வீடுகளுக்கு போனாலும், கல்யாண காரியங்களுக்கு போனாலும் வர்ற காணிக்கைகளை வந்து நீங்களே சுருட்டிக்கிறீங்க. ஏதாவது கணக்கு கொடுக்குறீங்களா திருச்சபை மக்களுக்கு? அதிகார தோரணை மிரட்டி பார்க்குறீங்க. அட்டுலிஜருக்கு ஒரு அநியாயம் கிடையாது. கேவலமா இல்லை? பிபிஎஸ்க்கு கொடுக்குற பச்சை குழந்தைங்க கொடுக்குற காணிக்கையை கொண்டு கணக்கு வழக்கு இல்லாமல் அந்த 1000மாவே அந்த காணிக்கை எடுத்துட்டு போறீங்க. கடவுள் கண்டிப்பாக நீதி செய்வார், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் செய்கிற அக்கிரம அநியாயங்களும் பார்த்ததுனால தான் இன்னைக்கு ஒரு மாபெரும் ஒரு இயக்கமாக சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் நலச்சங்கம் இன்னைக்கு உருவாகி இருக்குது. உங்களுடைய அக்கப்போர் அநியாயங்களும் அக்கிரமங்களும் சகிக்க முடியாமல் தான் இன்னைக்கு நாங்கள்லாம் வந்து போராட்ட காலத்தில் வந்திருக்கிறோம். ஒரு 1000ங்கிறவன், ஒரு கண்காணியானவன் எப்படி இருக்கணும், ஒரு நிறுவனத்தை எப்படி நடத்தி கொண்டு போகணும்னு தெரியலையா? 1000ங்கிற பெருமை கூட 10 பெண்களை கூட்டிட்டு போறது, 10-15 பெண்களை கூட்டிட்டு போயிட்டு நீ என்னென்ன வேலையில நீ பண்ணிட்டு இருக்கிற? ஜான் ரவிக்குமார் அட்டுழியங்கள் அநியாயங்கள் எல்லாம் என்ன, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டு வேதம் சொல்லுது. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்குது. அவருக்கு ஆண்டவருக்கு தெரியும். அவன் செய்யத்தக்கதான பலன் அவனோட கூட வருகிறது என்று சொல்லியிருக்கிறாரு. கடைசி காலம் சொல்லி மக்களை ஏமாற்றி பைபிள் இருக்கிற நல்ல நல்ல போதனைகள் எல்லாம் திருட்டியும் உங்களுக்கு சாதகமாக மெசேஜ் கொடுத்தோம். திருச்சபையில் மக்கள் கேட்குற கேள்விகள்லாம் பதில் சொல்லாமல் அவங்கள நசுக்கு விதமாக, அவங்கள சாபம் விடுற விதமாக செய்கிற அயோக்கியத்தனம் அட்டுளி எல்லாம் கொஞ்சம் நஞ்சமா. ஈரோடு திருச்சபையில் இருக்கிற KK நகர் திருச்சபை மக்களே, காணிக்கையில் 10 ரூபாய்க்கு மேலே கொடுக்காதீங்க. மாதம் 2.5 லட்சம் ரூபாய் காணிக்கை வருது. இவங்க சொகுசு வாழ்க்கை. எங்கே போனாலும் 10 பெண்களை கூட்டுக்கிறது. ஆண்களே இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்களா? திருச்சபை மக்கள் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆயர்கள் என்னங்க நாசுக்கான வேலைகளை செய்வாங்க, எப்படிலாம் வேலைகளை செய்வாங்கங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கமிட்டியில் இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறீங்க? கமிட்டியில் இருக்கிற எல்லாம் என்ன பண்ணுறீங்க? ஃபுல்லாகவே பெண்களை பதவி. நீ கமிட்டியில் இருந்துக்கோமா, நீ கமிட்டியில் செயலாளர், நீ டிசி பிசி. என்ன டிசிபிசி? என்ன பொறுப்பு அது? ஒட்டுமொத்த திருச்சபை மக்களையும் அரசாங்கத்தையும் ஏமாற்றி நிதி மோசடி செய்கிட்டு இருக்கிற மாஃபியா கும்பல் தான் இந்த ஆயர்கள். எத்தனை ஆயர்கள் நீங்கள் சொல்ல முடியும் யோக்கியமா? உங்கள் யோக்கியதை நான் சொல்லட்டுமா? என்கிட்ட சவால் விடுறீங்களா? உங்கள் லட்சணம், நீங்கள் பண்ணுற அட்டுழியம் அக்கிரமம் ஒரு கணக்கு விளக்கு இல்லை. கமிட்டி ஏற்கனவே ஜான் ரவிக்குமார் மேலே வந்து நிறைய மோசடிகள்லாம் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க? திருச்சபை மக்கள்லாம் சேர்ந்து நடவடிக்கை எடுக்கணும், இவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி லெட்டர் கொடுத்தா, இவர் என்ன பண்ணாரு? அந்த கையெழுத்து போட்டவங்களெல்லாம் போய் மிரட்டி, 1000 நீ பண்ணக்கூடாது, அது செய்யக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி போய் கையெழுத்து வாங்கிட்டு வராரு. நீ 20 பேர்கிட்ட வர, நான் 200 பேர்கிட்ட வாங்குறவங்கிறாரு. இன்றைக்கி நாங்கள் கேட்குறோம், நம்ம சகோதரர் கேட்குறாரு, நீ 200 பேர்கிட்ட வேணா, நான் 400 பேர்கிட்ட வாங்குவாங்கிறாரு. சவால் விட்டு பார்க்குறாரா? செய்கிறதெல்லாம் திருட்டு வேலை, செய்கிறதெல்லாம் ஏமாத்து வேலை, மோசடி வேலை, இதில் சவால் வேற. உனக்கு கேட்க என்ன அதிகாரம் இருக்குன்னு கேட்குறீங்க இல்லையா?
யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு யாரும் ஏதாவது ஒன்று பேச மாட்டாங்க. தான் தோண்டித்தனமாக நடக்கிறீங்க. திருச்சபை மக்கள் உங்களுக்கு வந்து திருச்சபையை வியாபார ஸ்தலமாக்கி, வியாபார பொருளாக்கி எந்த அளவுக்கு மோசடி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஹார்வெஸ்ட்டில் 3 ஹார்வெஸ்ட் நடத்துறீங்க வருஷத்துக்கு. 6 லட்சம்லேருந்து 8 லட்சம் வரைக்கும் வருமானம் வருது. இந்த பணம்லாம் எங்கே போகுது? ஏதாவது மக்களுக்கு நன்மை செஞ்சீங்களா? திருச்சபையில் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது நல்ல உதவி செஞ்சீங்களா? எத்தனையோ முதியோர்கள் இருக்காங்க, மருந்து வாங்க கூட வசதி இல்லாமல் நிறைய முதியோர்கள் இருக்காங்க திருச்சபையில். அது திருச்சியை பொறுத்தளவுக்கு ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட முடியாமல், படிக்க முடியாமல் எத்தனை ஏழை ஏழைகள் இருக்காங்க. கேட்டால் ஏன் இனம், என் சொந்தக்காரன், என் பங்காளி, என் மச்சான், மாமன், எனக்கு நல்லா வந்துடும் பார்த்துக்கா. அயோக்கிய பையில மச்சான், மாமன், பங்காளின்னு சொல்லிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு நீ என் இனம், என் சொந்தம், என் உறவுன்னு சொல்கிற. அந்த சொந்த உறவுகளுக்கு அந்த இனத்துக்கு வந்து துரோகியாக தான் இருக்கிற. உனக்கு கொடுத்துருக்கிற அந்த அதிகாரத்தை வச்சு ஏதாவது நன்மை செஞ்சுருக்கிறியா? தென்னிந்திய திருச்சபை எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது? நன்மை செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. நன்மை செய்வன் ஒருவரும் இல்லையே என்று ஆண்டவர் அங்கலாய்க்கிற வேதவசனம் நீ படிச்சது இல்லையா? எல்லாமே படிச்சுட்டு வந்து இங்கே செய்கிறதெல்லாம் தலைகீழ. அட்டுளியும் செய்யறதுக்குலாம் ஒரு ஒரு அளவு இல்லை. சின்ன பிள்ளைங்க கொடுக்குற காணிக்கப்படுத்த எடுத்தது அட்டை திங்கணுமா? ஏன்னா மனசாட்சி இல்லையா உங்களுக்கெல்லாம்? புருஷனை மொண்டாட்டி உட்காந்து இந்த வேலையை செய்வீங்களா? தென்னிந்திய திருச்சபை எப்படி அழிக்கிறது யார் கையில் இருக்கிறது? இன்னைக்கு தென்னிந்திய திருச்சபையுடைய சொத்துக்களும் வருமானங்கள் எல்லாம் எங்கே போகுது? கேட்டேன் நான் குருசேகர் பாஸ்டேட்டுங்கிற. என்ன பாஸ்டேட்டுன்னு கேட்குறேன். என்ன பாஸ்டேட்டு? ஏமாற்றி பிழைக்கிற ஒரு பாஸ்டேட்டு, அதுக்கு ஒரு பாஸ்டேட். ஏன்னா காவல்துறையில் ஏதாவது பிரச்சனை போட்டால் இது எங்கள் பாஸ்டேட்டு, தனி பாஸ்டேட். என்னையா தனி பாஸ்டேட்டு? சிஎஸ்டிஏ கம்பெனி கிளை செயல்பட ஒரு சுவிசேஷ துறை. அந்த சுவிசேஷ துறைக்கு ஒரு கிளை இருக்குது, எங்கள் கோயம்புத்தூர் கிளை. அந்த கிளையோட சப் டிவிஷன் இது உபக்கிளைகள். அப்புறம் எப்படி தெரியல பாஸ்டேட் வருது? எல்லாம் நீங்களே ஜோடிச்சுக்குவீங்க, நீங்களே எழுதிக்குவீங்க, நீங்களே ஒன்று எழுதி வச்சுக்குவீங்க. இந்த ஈரோடு சேலம் டைசன் சொல்லி போடுறதுக்கு யார் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தது? ஜான் ரவிக்குமாருக்கு இது யார் அதிகாரம் கொடுத்தது? என்ன ரைட்ஸ் இருக்குது? நீயே வந்து இஎஸ்ஐபி சம்பளம் வாங்குற ஒரு வேலைக்காரரு என்னையா பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒவ்வொருடைய பாதிப்புகளும், ஒவ்வொருடைய அக்கிரமங்களும், கண்ணீருமாக தான் இன்னைக்கு இப்படி ஒரு போராட்ட களமாக வந்து நிற்கிது. எங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா? வேறு வேலை வெட்டி இல்லாமல் வந்து நாங்கள் இதெல்லாம் இப்போ கேட்குறோமா? என் திருச்சபை மக்கள் அழிஞ்சு போகிறாங்க, பாதிக்கப்படுறாங்க, கண்ணீர் கம்பளையமாக இருக்கிறாங்க. அவங்க கிட்டேருந்து அவன் பிறந்ததுலேருந்து அவன் கல்லறைக்கு போகிற வரைக்கும் அவன் காணிக்க சொல்லி வசூல் பண்ணி தன்னுடைய சம்பாத்தியங்களையும் தன்னுடைய காரியங்களையும் நீங்கள் அயோக்கியத்தனம் பண்ணுறதெல்லாம் சேட்டையும். இதில் நான் சேர்மன் போஸ்ட் உனக்கு யாரையா கொடுத்தா? உனக்கு சிஎஸ்ஐடி கம்பெனி உனக்கு சொல்லிச்சா நீ சேர்மன் சொல்லி? ஏதாவது உனக்கு லெட்டர் இருக்குதா? லெட்டரை காமிக்க பார்க்கலாம். நீ சிஎஸ்ஐடி கம்பெனி நீ சேர்மன் சொல்லி என்ன போட்டுக்கிற? சேர்மன் எப்படி உனக்கு யார் உனக்கு இந்த அதிகாரம் கொடுத்தா சேர்மன் சொல்லி? செய்கிற இருக்கிறதெல்லாம் அயோக்கியத்தனம். திருச்சபையில் இருக்கிற மக்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா, தயவு செய்து 10 ரூபாய்க்கு மேலே உங்கள் சர்ச்சையில் காணிக்கை கொடுக்காதீங்க. உங்கள் சர்ச்சில் வர்ற காணிக்கையில் வந்து உங்கள் சபையோட நலனுக்காக தான் நீங்கள் செயல்படணும். பக்கத்து பாஸ்டேட்டில் கேட்டால் அவன் கேட்டால் இவன் கேட்டான்னு சொல்லி பணத்தை பரிமாற்றம் செய்கிறது, இவங்களோட சொந்த பிஸ்னஸுங்களுக்கு போடுறது, வட்டிக்கு விடுறது. இவர் எங்கே போனாலும் பாருங்கள், ஏதோ ஒரு விசேஷம் இருந்தாலும் சரி, சேலத்தில் விசேஷம் இருக்கும், இவர் இருக்கிற ஈரோடு சர்ச்சில் சேலத்தில் விசேஷம் இங்கேருந்து பொம்பளைங்களை கூட்டிகிட்டு போகிறது. எதுக்கு அந்த பெண்கள் போகிறாங்க? இப்படி போகும்போது பெண்கள் நிறைய இடங்களில் பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு தென்னிந்திய திருச்சபையில் எவ்வளோ பெண்கள் பாதிக்கப்படுறாங்க தெரியுங்க? பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுறாங்க, ஆயர்களால் சூறையாடப்படுறாங்க, வெளியே சொல்ல முடியாமல் மனம் கும்பரி போய் இருக்கிறாங்க. வேதத்தில் எவ்வளோ காரியங்கள் நம்ம ஆண்டு சொல்லி கொடுத்துருக்காரு, எவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு. பெண்களையும் கூப்பிட்டுக்கிட்டு என்னன்றது என்னமோ அந்த பரிவாரங்களோட போகிறது. ஒரு ஆயருக்குண்டான வேலையில் நீ என்ன வேலைக்கு வந்த? நீ சுவிசேஷம் சொல்கிறதுக்கும் மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கும் அந்த வேலைக்கு வந்துட்டு பண்ணுற வேலை எல்லாமே வந்து குறும்பு.
எல்லாம் நீங்கள் எல்லாம் கைலாசால இருக்க வேண்டியவங்களாம் என்ன பண்ணுறீங்க? ஒவ்வொரு ஆலயங்களில் வந்து குடியிருக்கிறீங்க. நல்ல எனக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது அழுகிறதா என்ன பண்ணுறதுனே தெரியல. அவ்வளோ வேதனையாக இருக்குது, அவ்வளோ சங்கடமாக இருக்குது. ஏதாவது ஒரு பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பிள்ளை நல்ல சொல்லி விட்டுக்கிறோம். ஒரு அந்த நான் என் எண்ணம்னு சொல்லிட்டு பெருமை பேத்திட்டு அழைக்கிற பெருமைக்குரிய ஆயர்களே, உங்களுக்கு இந்த கேள்வி கேட்குறேன். ஏதாவது நன்மை செஞ்சுருக்கிறீங்களா உங்கள் சர்ச்சையில்? எத்தனை முதியோர்கள் இருக்காங்க மருத்துவ வசதி இல்லாமல், அவங்களுக்கு சரியான சாப்பாடு வசதி இல்லாமல் எவ்வளோ இருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஏதாவது நல்லா செஞ்சுருக்கீங்களா? ஜான் ரவிக்குமார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் சவால் விடுறாரு, மிரட்டி பார்க்குறாரு. யாருக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு? எங்கள் அதிகாரம் என்ன இருக்குங்கிறத நாங்கள் காமிக்கிறோம். மக்களுடைய காணிக்கப்படுறத சுரண்டி மக்களை ஏமாற்றி பழகிற ஒரு பிழைப்பு பழச்சிக்கிட்டு சவால் வேற. தயவு செய்து கேகே நகர் தேவாலயம் திருச்சபை மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இப்படிப்பட்ட ஆயர்கள் உங்கள் சபைக்கு தேவையே இல்லை. இவங்களோட இந்த எண்ணங்களோட வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்ல முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் உங்களை நல்வழிப்படுத்தவும் உங்களை மேன்மைப்படுத்தவும் இந்த ஆயரால் முடியாது. இந்த ஆயர் இப்படிப்பட்ட ஆயர்கள் எல்லாம் பணியிடை நீக்க தான் செய்யணும். உண்மை உத்தமமாக இந்த ஊழியத்தில் வந்து உண்மை உத்தமம் இல்லைன்னு சொன்னால் இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? பணியிடை தான் நீக்கம் செய்யப்பட வேண்டும். சும்மா மக்களை ஏமாத்துறதுக்காக ஈரோடு செல்ல ஒரு டைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் போட்டு அடிச்சுக்கிறது. இதுக்கு என்ன மதிப்பு இருக்குது? என்ன இருக்குது? என்ன மதிப்பு இருக்குன்னு கேட்குறேன். இவர் சேர்மன். ஆமாம், ஏன்னா சிஎஸ்ஐடிஏ கம்பெனி இவர் பார்ட்னரு. 2.5 கோடி இப்போ 1.5 கோடி ரூபா மோசடி நடந்திருக்குது இந்த திருச்சபையில். மக்கள் ஆதாரங்களோட குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. நிரூபிக்க முடியுமா? இதில் வந்து ட்ரெஷரரை யாரை போட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு சகோதரியை போட்டிருக்காங்க. இதில் யார் இந்த வழக்கை கண்டிப்பாக சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் நலச்சங்கம் எடுத்து நடத்தும். அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறது கிடையாது. ஒவ்வொரு ஆலயங்களிலும் நடக்கிற முறைகேடுகளுக்கும் சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் நலச்சங்கமானது குரல் கொடுக்கும், செயல்படும். திருச்சபை மக்களை ஆயர்கள் என்ற போர்வையில் நசுக்குகிற கூட்டங்கள் எல்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க? களையப்படும். 10 ரூபாய்க்கு மேலே உங்கள் சபையில் காணிக்க போடாதீங்க. நீங்கள் லட்சங்களை கொண்டு கொட்டுறதுனால தான் என்ன ஆகுது? இங்கே வந்து பதவிகளும் பதவி போட்டியும் பண போட்டியும் தான் நடக்குது. ஊழி எங்கேயே நடக்குதா? இவர் இப்போ ஆயிரம் வந்து இந்த திருச்சபைக்கு எத்தனை ஆத்துமாக்களை ரட்சிச்சார், எத்தனை ஆத்துமாக்களை அறுவடை செஞ்சார், எத்தனை பேருக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லியிருப்பார். எங்கே கல்யாண வீடுனா அங்கே ஒரு 10 பேரோட போயிடுறது, எங்கே கருமாதினா அங்கே ஒரு 10 பேரோட போயிடுறது. அது பெண்கள் கூட்டம் தான். பெண்களே சொல்கிறாங்க எங்கள் ஆயர் வந்து மன்மத ரசாங்க அப்படிங்கிறாங்க. பெரிய மன்மத குஞ்சு இவர். விசாரணையும் இதை வந்து விசாரிக்காமலும் இது ஆதாரபூர்வமாக இல்லாமலும் வந்து நாங்கள் பேசுறது கிடையாது. ஜான் ரவிக்குமார், நீங்கள் யார் கூட போய் நீங்கள் வந்து மோதுறீங்கன்னா திருச்சபை மக்களோட இல்லை. திருச்சபை மக்கள் உங்களை கேள்விகளோட நீங்கள் மோதி பார்த்தீங்க, அவங்களாம் நசுக்கி பார்த்தீங்க. ஆனால் இப்போ மோதுறது நீங்கள் யார் கூடனா ஒட்டுமொத்த திருச்சபை மக்களோடு நீங்கள் மோதுறீங்க. ஒட்டுமொத்த திருச்சபை மக்களை நீங்கள் ஏமாத்துறீங்க. கண்டிப்பாக இது நாங்கள் நடக்க விட மாட்டோம். சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் மோசடிகளும் இதற்குண்டான கூட்டு நின்றவங்களும் இவங்க மேலே கண்டிப்பாக சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் நலச்சங்கம் வழக்கு தொடுக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தயவு செய்து இதே போல் செயல்படும் ஆயர்கள் நீங்கள் இருப்பீர்களால் மனம் திரும்புங்கள். சின்ன பிள்ளைங்க பச்சை பிள்ளைங்க போடுற காணிக்கைகளை எடுத்து சூறையாடுகிற இந்த வேலையெல்லாம் நம்ம விட்டுருங்க. பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறாங்கிறது வேத வசனம் தெளிவாக சொல்லுது. பெருமைக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கிறதுனால தான், நீங்கள் பெருமையோட வாழ்க்கையை வாழ்வதனால தான் உங்களுக்கு இந்த நிலைமை. நீங்கள் மாதம் 50,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க, இன்றைக்கி உங்களுக்கு காரு, சொகுசு வீடு, உங்களுக்கு சொகுசு சொத்துக்கள் எப்படி வரும் கேட்குறேன். இன்றைக்கி 50,000 ரூபா சம்பளம் வாங்குகிற சபை மக்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? அவங்களுடைய வாழ்வாதாரம் உங்கள் வாழ்வாதாரம் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாமா? வர்ற காணிக்கைகளை பங்கு போட்டுக்கிறது. இதை கமிட்டியில் கேகே நகர் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எதனாலனா இவர் சொல்கிறதுக்கெல்லாம் அவங்க ஆமா சாமி போடுவாங்க. இன்றைக்கி நான் அந்த மேடத்திட்ட சகோதரிகிட்ட பேசுகிறேன். சகோதரி உங்ககிட்ட ஒரு புகார் சொல்லியிருக்காங்களே கேட்குறா. எங்கள் ஆயர்கிட்ட பேசிக்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. நடுங்குறாங்க, அந்த பேச்சிலே தெரியுது. ஆயர் முன்னாடி. ஆயர் என்ன கடவுள்? அவர்
அபிஷேகம் பண்ணப்பட்டாங்கன்னா என்ன அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க? கடவுளே வந்து இறங்கி அபிஷேகம் பண்ணாங்களா? கடவுளால் நியமிக்கப்பட்டவங்க என்ன பண்ண அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஏற்றுக்கிறோம், மனசை நம்ம ஏற்றுக்கிறோம். நம்ம ஏற்றுக்கிறதையும் நம்மளுடைய நம்பிக்கையும் சீர்குலைக்கும் விதமாக தான் இந்த களவாணிகள், இந்த கையவர்கள் செய்து வர்றாங்க. அந்த சகோதரி சொல்கிறாங்க, 3 மாதத்துக்கு ஒருக்க இவங்க என்ன சொன்னாங்க? நான் சரியான ஆடிட்டிங் நடத்திருக்கேன்னு. எங்கே ஆடிட்டிங் நடத்துங்க சொல்லணும் பார்க்கலாம். அவர் வெள்ளரிக்கை தயாராக இருக்காரு பார்க்கலாம். ஏன் திருச்சபையில் வந்து நீங்கள் காணிக்கை வர சிலைகளை வந்து ஏன் நீங்கள் வார வாசிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் திருச்சபை மக்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இன்னும் நிறைய குற்றச்சாட்டு இருக்குது. இன்னும் ஒரு உண்மை சம்பவத்தோடு, இதே KK நகர் ஆலயத்து குறித்தான உண்மை சம்பவத்தோடு இன்னொரு நேரலையில் நம்ம சந்திப்போம். இன்னும் ஈரோடு காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு பதிவாக நீங்கள் புகாரை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு திருச்சபைகளும் சம்பவங்கள், இப்படி ஏமாற்று பேர் வழிகளும் ஆயர்கள் என்ற போர்வையில் ஏமாற்றுகள் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் CSITA கம்பெனியின் சுவிசேஷத்துறை ஈரோடு மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் சொல்வதென்றால், இவர்கள் ஈரோடு சேலம் டைசிஸ்ங்கிற ஒரு போலியான ஒரு லெட்டர் பேடை வச்சுருக்கிறாங்க. சேர்மன்கிற ஒரு போலியான ஒரு சீல் கட்டி வச்சுருக்கிறாங்க. இந்த சேர்மனுங்கிறதுக்கு வந்து CSITA கம்பெனிலேருந்து அப்ரூவல் கொடுக்கணும். இவர் ஒரு கம்பெனிக்கில் PF மற்றும் சம்பளம் வாங்குகிற ஒரு சுவிசேஷ பணியாளர். பாஸ்டேட்னு சொல்லியெல்லாம் அதெல்லாம் வந்து சட்டத்துக்கு முரண்பட்டது. பாஸ்டேட்டுங்கிற ஒரு சப்ஜெக்டே கிடையாது. இவங்களாம் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. மக்களை ஏமாற்றுவதற்காக, காணிக்கைகளை ஏமாற்றணும், நிதி மோசடி பண்ணணும், வரி ஏய்ப்பு செய்யணும். இதுதான் இவங்களுடைய டார்கெட்டு. ஒரு விஷயம் கூட நல்ல காரியங்களை செய்ய வாய்ப்பே கிடையாது. இவங்க வந்து CSITA சுவிசேஷத்துறை, CSITA கம்பெனிக்கு கீழே செயல்படுகிற சுவிசேஷத்துறை. ஒவ்வொரு துறைகள் உண்டு. ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு சப்ஜெக்டாக இருக்கும். எஜுகேஷன் இருக்கும், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ப்ராப்பர்ட்டி இருக்குது, அப்புறம் அக்ரிகல்ச்சர் இருக்குது, அப்புறம் இவாஞ்சலிஸ்ட் இருக்குது. இவாஞ்சலிக்கல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இவாஞ்சலிக்கல் வந்து இது ஒரு துறை, சுவிசேஷ அறிவிக்கிற ஒரு துறை. இந்த துறைக்கு வந்து எந்த அதிகாரங்களும் கிடையாது. இதுக்கு வந்து பேன் கார்டு கிடையாது, சொத்துக்கள் கிடையாது, இதுக்கு வந்து எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது, சேர்மன் கிடையாது, இதுக்கு ஒரு ஸ்தாபனம் கிடையாது. இது நிறைய இருக்குது. இது எதுவுமே இதெல்லாம் மறைச்சி தான் என்ன பண்ணுறாங்க? எங்களுக்கு அதிகாரங்கள் சொல்லி காவல்துறையையும் தமிழக அரசையும் இவர்கள் ஏமாற்றி வருகிறார்கள். மக்களை என்னன்னா, இந்த தென்னிந்திய திருச்சபை வந்து நன்மை செய்யணும், மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த தொண்டு நிறுவனத்தை சொசைட்டி ஆக்டில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் மறைச்சி எங்களுக்கு தான் அதிகாரங்கள் சொல்லி அதிகார தோரணையில் மோசடிகளை செய்து வராங்க. தயவு செய்து மனம் திரும்புங்க. கடவுளுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. வேதத்து புரட்டுக்கும் சத்தியத்துக்கு புறம்பான காரியங்களையும் ஆயர்கள் செய்யாதீங்க. திருச்சபை மக்களை ஏமாற்றாதீங்க. தயவுசெய்து ஆயிரமாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு கண்காணியானவனுடைய மனைவி. சபையில் கண்காணியானவன்னா எப்படி இருக்கணுங்கிறது தெரியணும் உங்களுக்கு. அவருடைய மனைவினா உங்களுக்கு முழு பொறுப்பு இருக்குது. அந்த சபையை அரவணைச்சு கொண்டு போகிறதுலையும், சபை மக்களுக்கு கைத்தாங்கலாக இருந்து, ஒரு தாயை போல் அவங்களுக்கு ஆதரவாக இருந்து நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு நபர். ஆனால் குழந்தைங்களுடைய பணத்தை நீங்கள் கவர் காணிக்கையை தனியாக எடுத்துகிட்டு போவீங்கன்னு சொன்னும்போது எனக்கு என்னுடைய நெஞ்சே வெடிச்சு போச்சு. நன்றி. இனி ஒரு சம்பவத்தில், உண்மை சம்பவத்தோட இதே KK நகர் ஆலயத்தை குறித்து ஒரு பதிவு நம்ம அடுத்து போடுவோம். இன்னொரு பதிவு பார்த்திங்கன்னா, அடுத்து ஒரு விஸ்வரூபம் எடுத்துகிட்டு இருக்குது. ஸ்லேட்டர் நகர் சர்ச்சு, பிரப் ஆலயம். இதில் நடக்கிற நரித்தனமான தந்திரங்களை குறித்து இன்னொரு வீடியோவில் நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.